நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சொந்த வீடு அமைவதற்கு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திர பகவான். அதாவது ஒரு ஜாதகத்தில் நான்காம் அதிபதி தான் வீடு வண்டி வாகனத்தை தருவோர் 4ஆம் அதிபதி. அதே மாதிரி சுக்கிரன், இவர் வாகனத்தை தருவோர் வீட்டை தருவோர் சேர்னா சுக்கிர பகவான். அப்போ 4ஆம் அதிபதியினுடைய வழிபாட்டு முறை நம்ம எடுக்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலனானது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அமைப்பில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன்னா அம்மன், மகமாயி, மாரியம்மன், அம்பாள்னு சொல்லக்கூடியது வந்து எந்த கிரகம் குறிக்கும் அப்படின்னா சந்திர பகவான். அப்போ நீங்கள் திங்கள் கிழமையில் அம்மன் சன்னதி, உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள அம்மன் சன்னதி, அல்லது சிவன் கோயில் உள்ள அம்பாள் சன்னதி, அல்லது பக்கத்தில் உள்ள மாரியம்மன் சன்னதி, இது போன்ற கோயிலுக்கு செல்வது. திங்கட்கிழமை அம்பாள் சன்னதிக்கு சென்று நெய் தீபம், 2 நெய் தீபம், சந்திரனுக்கு உரிய நம்பர் 2 நெய் தீபம் ஏற்றணும். 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு, அதாவது தயிர் சாதம் நெய்வேத்தியம் கொடுத்து அதை தானமாக வழங்கணும். வாழை இலையில் வைத்து தானமாக வழங்கணும். அது ரொம்ப முக்கியமான அமைப்புங்க. வாழை இலையில் வைத்து அந்த தயிர் சாதத்தை தானமாக தொடர்ச்சியாக வணங்கி வரும்போது சொந்த வீடு அமைவதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. அப்போ இந்த வழிபாடை மேஷராசிக்காரர்கள் அவசியம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய யாருன்னா சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் சொல்லும்போது சிவனுடைய வழிபாடு அல்லது நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அமைப்புன்னா, ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலில் உள்ள சூரியன் சூரிய பகவானுக்கு செவ்வரளி மலர்கள் அதை சாற்றி நெய் தீபம். எத்தனை நெய் தீபம் அப்படின்னு பார்க்கணும்னா 5 நெய் தீபம். சூரியனுக்கு நம்பர் 1 தான். ஆனால் சூரியனுக்கு மிக மிக நட்பு கிரகம் எது அப்படின்னா புதன் பகவான். அந்த புதனுடைய எண்ணிக்கையில் தான் நீங்கள் இந்த விளக்கு போடணும். சூரிய பகவானுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்கி வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமானது உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி யார் வருவானா புதன் தான் வருவார். அப்போ புதன்னா நவகிரகத்தில் உள்ள புதன் பகவான். உங்கள் ஊரிலே உள்ள சிவன் கோயிலில் உள்ள புதன் பகவானுக்கு நெய் தீபம். எத்தனை நெய் தீபம் அப்படின்னா, புதனுக்கு உரித்தான எண் என்னன்னா 5 நெய் தீபம் ஏற்றணும். 5 நெய் தீபம் ஏற்றி புதனுக்கு பச்சை வஸ்திரம் அதை சாற்றி பச்சை பயிர் அதை நீங்கள் தானமாக வழங்கலாம். இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது ஏற்படும். இதை புதன்கிழமையில் செய்வது சிறந்தது. புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி இந்த பச்சை பயிர் தானமாக வழங்கி வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தையும், வீடு விரைவில் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாங்க. இது மிதுன ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம். கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, கடகராசிக்கு 4ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். அப்போ அந்த சுக்கிர பகவானுக்கு, நவகிரக சனியில் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றணும். சுக்கிரனுடைய எண்ணிக்கை என்னன்னா 6 நெய் தீபம். 6 நெய் தீபம் வெள்ளிக்கிழமையில், மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை. ஏன்னா சுக்கிரனுக்கு உரித்தான கிழமையே வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது என்பதும், மொச்சை பயிர், அதை ஊற வைத்த மொச்சை பயிர் அதை பசுமாட்டிற்கு அன்றைய தினம் தானமாக வழங்குவது, அதாவது அது உண்ண கொடுப்பது சிறந்தது. அதாவது இந்த மொச்சை பயிரை, ஊற வைத்த மொச்சை பயிரை பசுமாட்டிற்கு உணவாக கொடுப்பது. இந்த வழிபாட்டு முறையை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது கடக ராசிக்காரர்களுக்கு விரைவாக வீடு அமையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று சொல்லலாம். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான். அப்போ நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு இது எந்த நாளில்? செவ்வாய்க்கிழமையில். செவ்வாய்க்கு உகந்த நம்பர் எதுனா 9.
அப்போ 9 நெய் தீபம், சின்ன சின்ன அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, 9 நெய் தீபம் ஏற்றணும். சிவப்பு வஸ்திரம் செவ்வாய் பகவானுக்கு சாற்றணும். சாற்றி நீங்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வணங்கி வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது ஏற்படும் என்று சொல்லலாம். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக செவ்வாய் வர்றதுனால. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் எந்த வழிபாட்டு முறை எடுத்துக்கலாம்? 4ஆம் அதிபதியாக குரு பகவான் வராரு. நீங்கள் அவசியம் இந்த சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறையாவது ஆலங்குடி குருஸ்தலம் போயிடுங்க. ஆலங்குடி குருஸ்தலம் வியாழக்கிழமை அன்று நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலம் சென்று குரு பகவானுக்கு விளக்கேற்றணும். குரு பகவானுக்கு நெய் தீபம், குரு பகவானுக்கு நெய் தீபம் நீங்கள் பொதுவாக போடுறதுன்னா பொதுவாக உள்ள விளக்கு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக 3 நெய் தீபம் அவசியம் ஏற்றி ஆகும். 3 நெய் தீபம், ஏன்னா 3ஆம் நம்பர் குரு பகவானுக்கு உள்ள நம்பர். அப்போ 3 நெய் தீபம் குரு பகவானுக்கு ஏற்றி அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது. அதே மாதிரி கொண்டக்கடலை அவித்த கொண்டக்கடலை தானமாக வழங்குவது, அதை உண்ண கொடுப்பது, பிறருக்கு உண்ண கொடுப்பது. இந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் அன்றைய தினம் செய்ய வேண்டும். அதாவது வீடுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அமையலை அப்படின்னா அந்த தடைக்கு மிகையற்ற பரிகாரம் ஆலங்குடி குருஸ்தலம் நீங்கள் அவசியம் சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றிவிட்டு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நீங்கள் கொண்டக்கடலை தானமாக வழங்கும் போது நிச்சயமாக விரைவில் சொந்த வீடு அமைவதற்கான அமைப்பானது வரும் என்று சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியாக சனி பகவான் வரார். 4ஆம் அதிபதியாக சனி பகவான் வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஞ்சநேயருக்கு தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றணும். நெய் தீபம் ஏற்றணும். சனி பகவானுக்கு உரித்த நம்பர் எதுனா 8 நெய் தீபம் அவசியம் ஏற்றணும். 8 நெய் தீபம் ஏற்றி இந்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அதாவது விரைவில் வீடு அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இது துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக அதே சனி பகவான் தான் வராரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகத்தில் உள்ள சனி பகவானோட சன்னதிக்கு சென்று அந்த சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி 8 நெய் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெயில். இது நெய் தீபம் நீங்கள் ஏற்றோம்னா இது நல்லெண்ணெயில் ஏற்றணும். நான் ஆஞ்சநேய பகவானுக்கு சொல்கிறது நெய் தீபமாக சொல்கிறேன். அதாவது ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செய்கிறது துலாம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம். ஆனால் இங்கே விருச்சக ராசிக்காரர்கள் நல்லெண்ணெய். சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கேற்றணும். இது 8 நெய் தீபம் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது விரைவில் ஏற்படும் என்று சொல்லலாங்க. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியாக யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தான் வர்றாரு. அப்போ நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் 3 நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை தானமாக வழங்குவதோடு அந்த கோயிலில் கூடிய யானைக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் செய்து வரும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவில் வீடு அமைவதற்கான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும். இது வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யணும். விருச்சக ராசிக்காரர்கள் செய்வது செவ்வாய்க்கிழமையில். விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது சிறந்தது. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்வது என்னன்னா வியாழக்கிழமையில் செய்வது சிறந்தது. வியாழக்கிழமையில் அவசியம் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியாக வருவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் தான் வர்றாரு. வைத்தீஸ்வரன் கோயில் அவசியம் போகணும். நீங்கள் போகணும். அதாவது என்றுனா அதே செவ்வாய்க்கிழமை தான். மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வைத்தியநாத சுவாமி, அதாவது அங்கு இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாற்றி நெய்விளக்கேற்றி வழிபட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமானது விரைவில் வீடு அமைவதற்கான நல்ல மாற்றமானது ஏற்படும் என்று சொல்லலாம். இது மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 4ஆம் வீடாக சுக்கிர பகவான் வராரு. அப்போ நீங்கள் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி பட்டு வஸ்திரம் அல்லது வெண்பட்டு வஸ்திரம் இதை நீங்கள் சாத்தி சுக்கிர பகவானை வணங்கி வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றமானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லலாம். அதே போல மீன
மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக புதன் வருகின்றார். அப்போ நீங்கள் நவ கிரகத்தில் உள்ள புதன் ஸ்தலத்தை நீங்கள் புதன் பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றணும். அதே நேரத்தில் திருவெண்காடு அவசியம் செல்வது சிறந்தது. திருவெண்காட்டில் உள்ள புதன் ஸ்தலம் சென்று புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி புதன் பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது என்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம். இது மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வீடு விரைவில் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமைந்தே தீரும் என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.